ஹாய் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற, கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாரும் என்ன பண்றீங்க, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு நேராக நான் சொல்றேன், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். உங்களோட சேர்ந்து நாங்களும் ஓகேவா? கொஞ்சம் மேலே ஏத்திக்கிறேன். என் மண்டே தெரியல, இவங்க கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்னா உங்க ட்ரெஸ் எல்லாம் நல்லா தெரியும். அலப்பி ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு காமிக்கணும். இதெல்லாம் பழைய ட்ரெஸ், இது பழைய ட்ரெஸ்னா பழைய ட்ரெஸ். சாரி போட்டு சாரி அடிச்சு சாரிய தூக்கி போட மனசு இல்லாம தச்ச சுடிதான். இதை எடுங்களேன், அதை எடுத்துடுங்க. நான் சொல்லல, அதுக்கு தேங்க இவங்க அப்படி ஆரம்பிச்சது. பெருமை பீத்தெல்லாம் எனக்கு தெரியும். தச்ச சுடிதான் இது. கேட்டீங்களா? இதுவும் ஒரு ப்ளூ கலர்ல ஒரு இதே சேரியில ப்ளூ கலர்ல ஒண்ணு வச்சிருந்தோம். அதுவும் தான், அதெல்லாம் போயிருச்சு. அது கீரிக்கு பழுப்படுத்தனால இது சிவப்பு கலர் நல்லா இருக்கும். ஆனா சாரியா இவங்க கட்டும் போது இருந்ததை விட இப்ப சுடிதாரா போடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. நான் நிறைய ட்ரிப் நிறைய அந்த தைக்கிறவங்களே சொல்றாங்க, நீ இதை போட்டு வரும்போது நல்லா இருக்குது. அதே மாதிரி வேற ஏதாச்சும் உனக்கு பழைய சாரீஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கொண்டு வா. அதேதான், நான் நிறைய சாரி போட்டிருந்தது எல்லாமே சுடியா தான் மாத்திருக்கேன். ப்ளூ கலர் சுடி, ஒரு எல்லோ கலர் சுடி, ஒரு மஞ்சள் கலர்ல சுடி, அது எல்லாமே நான் சாரியை தான் தச்சு போட்டது. ஓகே, நான் அப்படிதான் சொல்லியிருக்கேன். புதுசா இங்க வந்திருக்காங்கல்ல இந்த அம்மாட்ட, அவங்ககிட்ட இந்த பழைய சாரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்துக்கொண்டு கொடுத்து இந்த மாதிரி தச்சா இதுவே சூப்பர் டாப்பா அந்த அம்மா கடைக்கு போனா என்னை விடுறாங்களா? உட்காரு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன போகாத, கொஞ்ச நேரம் உட்காரு, உங்க கூட பேசினா கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது, கொஞ்சம் எனர்ஜிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை போக விட மாட்டேங்குது. என்ன பாக்குறாரு? எல்லாம் டைம் பாஸ்க்கு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருந்தா நான் எப்படி டைம் பாஸ் பண்றது? அதைத்தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்னங்க, இவரு முன்னாடி எல்லாம் பேசவே வரமாட்டாரு, இப்ப என்னை விடுறதே கிடையாது. பச போட்டு ஒட்டிக்கிட்டாரு. என்னதான் பண்ணணும் எனக்கே நானே யோசிக்கிறேன். நானும் ரொம்ப நாளா கேட்டுட்டு தான் இருக்கிறேன், என்னம்மா பண்ண அப்படின்னு. கொஞ்சம் டிஃபரெண்டா நான் ஒரு செயலும் செய்யல. லவ் பண்ணும்போது எப்படி இருந்தனோ அதே மாதிரிதான் இப்ப வரைக்கும் இருக்கேன். கல்யாணம் பண்ணிட்டு எப்படி இருந்தனோ அப்படித்தான் இப்படி இருக்கேன். மாற்றம் என்கிட்ட தான் வந்திருக்கு. மாற்றம் இந்த ட்ரிப் ஊருக்கு போயிட்டு மாற்றம் இவர்கிட்ட மட்டுமே. நான் காரணம் கிடையாது. நான் எஸ்டா கோயிலுக்கு கூட போனது கிடையாது. ஓகேங்களா? கோயிலுக்கு அவங்க எந்த காலத்திலயும் போக மாட்டாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால நிறைய பேர் கூட சொல்லவும் செஞ்சிருந்தீங்க, திருமண நாள் அன்னைக்கு மட்டும் எப்படி கோயிலுக்கு போறீங்க? திருமண நாளுக்கு வருஷம் எங்களுக்கு கல்யாணம் ஆன கோயிலுக்கு நாங்க போயிருவோம் எப்பவுமே. அது இந்த 19 வருஷமா நடந்துகிட்டு இருக்குது ஒண்ணு. அதுவும் இல்லாம இடையில இந்த கோயில் திருவிழாக்கு போகும்போது அங்கிட்டு போயிட்டு வருவோமே தவிர, சாந்தா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் அவங்களுக்கு போக டைம் இருக்காது. அதான் போகக்கூடாது, ஐயோ சாமியே கிடையாது, ஆச்ச பூச்சார் அந்த மாதிரிலாம் கிடையாது. டயம் இருக்காது. காலையில இருந்துச்சுன்னா இப்ப நான் வேண்டுனா என்ன, சாந்தா வேணா என்ன, சரி நான் மனசுல வேண்டிக்கிற முத்தை நீங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஓடி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்துக்காக எப்படி நீங்க போறீங்க, குடும்பத்துக்காக வேண்டிடுவீங்க அப்படின்னு நம்ம சொல்லி நம்மள அனுப்பி வச்சிடறோம். தான் வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமையல்ங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்க நேத்து சொன்ன மாதிரி காலையிலக்கு எங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு சாப்பிட்டுட்டோம். நாங்க 2 பேருமே அதான் சாப்பிட்டோம். தம்பிங்க எந்திரிக்கவே தூங்குறாங்க. மத்தியானத்துக்கு பாத்தீங்கன்னா சாதம், நேத்து வச்ச ரசம். இன்னைக்கு போய் முத்து சிக்கன் எடுக்க போறாங்க. சிக்கன் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் சிக்கன் 60 பெப்பர் சிக்கன் போட்டுக்குருவாங்க. பேரே தெரியல. அதெல்லாம் வச்சிடலாம், அதெல்லாம் வச்சிருவோம். ஒரு தவணை வச்சதை பார்த்து யோசிச்சு வச்சிருவேன். ஓகேங்களா? ஓகே, டன். அப்புறம் இன்னொன்னு, ரசம் இருக்குது. இந்த ரசத்தையும் வச்சு சாப்பிட்டுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இது நிறைய பேரு போட்டோல பாத்துட்டு நிறைய பேரு என்னாச்சு, ஆறுச்சா இல்லையா பாத்தீங்களா, ஆறுச்சா இல்லையான்னு லைவ்ல எல்லாம் பார்த்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அது அந்த அயன் பாக்ஸ் இப்படியே வச்சனால இந்த ஏரியா வச்ச இடம் ஃபுல்லா கொஞ்சம் கருப்பா தாங்க இருக்குது. வேற ஒண்ணு இல்ல, ஆனா ஆறிடுச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா இந்த இடம் ஒரு இடம் மட்டும் முடிக்குள்ள இருக்கிறதுனால கொஞ்சம் ஆறாம இருக்குது. வேற ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதனால அண்ணனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நினைச்சு தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. நான் நல்லா இருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சாந்தா இருக்கும் வரை எனக்கு எந்த பிரச்சனையுமே வரவே வராது. ஓகேவா? ஒண்ணு. இன்னொன்னு, இப்படி சொல்லியே சமாளிச்சிருவாருங்க நம்மள. ஆமா, இன்னொன்னு, அதான லைவ் நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது நமக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா, நான் ஒரு கிஃப்ட் சொல்லலாமா? அவங்க கேட்டிருந்த கேள்விக்கு பதில் சொல்லிக்கிறேன். லைவ் நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கிஃப்ட் வந்துச்சு, அது இருக்கு, நம்ம பிரிச்சிருவோம். ஓகேவா? அப்புறம் இன்னொன்னு, லைவ் வந்துகிட்டே இருக்கும்போது நான் ஒரு கேள்வி, நான் சாந்தாவை பார்த்து சொன்ன விஷயம் நிறைய பேர் அதை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. என்ன விஷயம் அப்படின்னு அதை கமெண்ட்ல கூட கேட்டிருக்கிறீங்க. நான் பார்த்தேன், மெசஞ்சர்லையும் மெசேஜ் பண்ணியிருக்கிறீங்க. என்ன காரணத்துக்காக அண்ணா இப்போ இந்த மாதிரி விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு எனக்கு இப்போ தான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்களே, அது என்ன காரணம்னு எங்களுக்கு சொல்லுங்கன்னு மொத்தம் கணக்கெடுத்து பார்த்தா 8 பேர் கேட்டிருக்கிறீங்க. மெசஞ்சர்லையும் சரி,
கமெண்ட்லயும் வாட்ஸ்அப்ல இவரு எல்லாத்துலயும் அடிச்சிட்டு பேசினாருன்னா அவர் பேசுவாரு, அடிச்சதுக்கு அப்புறம் பேசுவாருன்னா என்னை விட்டு போக மாட்டேன் அப்படிம்பாரு. என்ன அடிச்சுட்டு அதுக்காக அடிக்கிறாரான்னு நினைக்காதீங்க. அவர் பல போதையில இருக்கிறாரு, அதனால அப்படி பேசுவாரு. இவர் பேசுறத நானே கண்டுக்கிறது இல்ல, நீங்க ஏன் அப்படி கண்டுக்கிறீங்க? இல்ல, நான் சொல்லிடுறேன். அது இல்ல, நீங்க ஒரு கேட்ட கேள்வி வந்து அக்காவை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி தாங்க நானும் நினைக்கிறேன். என்னைக்கும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன்னு தான் நான் சொன்னேனே தவிர வேற எந்த ஒரு உள்நோக்கமும் வச்சு அதுல நான் சொல்ல கிடையாது. எங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனையோ அதனால அண்ணன் அப்படி சொன்னார் அப்படி எனக்குள்ள பிரச்சனைன்னா, எங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் ஏதாவது எங்க குடும்பத்தை பத்தியோ ஒரு பண பிரச்சனைகளை பத்தியோ ஏதாச்சும் ஒன்று வந்திருந்தா அது எங்களுக்குள்ள அப்பயே நாங்க பேசி தீர்த்துக்குவோம். அதை பெரிய பூடாகரமாலாம் நாங்க ஆக்கி நாங்க சண்டை போட்டுக்கலாம் மாட்டோம். ஓகேவா? அதனால அதாவது சண்டையா நினைச்சா சவளப்படாது. ஒரு பிரச்சனையும் நான் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் கொண்டு போக விரும்பவே மாட்டேன். 1 மணி நேரம் போறதே பெரிய விஷயம். என் மனசுக்கு நான் செஞ்ச செயல் ஒரு தப்பு அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் ஒண்ணுமே யோசிக்காம சாரி கேட்டுருவேன். அப்படிலாம் கிடையாதுங்க. தப்பு இல்ல. அப்படின்னு என் தங்கம் தப்பா இருந்தாலும் அவங்க செஞ்சது கரெக்ட், ஆனா அது எனக்கு பிடிக்காதா இருந்தாலும் என் தங்கம் வந்து முதல்ல என்கிட்ட கேட்கறது சாரி தான். ஏன்னா என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக. என் மனசு கஷ்டப்பட்டுட்டா ஏதாவது இது, ஏன்னா அவங்க சொல்ற ஒன்னொன்னும் இதேதான். எத்தனையோ விதங்களை நான் உங்களுக்காக தூக்கி போட்டு வந்துட்டு உங்களுக்காக எதை வேணாலும் தூக்கி போட்டுருவேன். ஆனா எதுக்காகவும் உங்களை விட்டு மாற மாட்டேன். அதனால தயவு செஞ்சு நீங்க மட்டும் கவலைப்படாதீங்க. உங்க மனசை மட்டும் கவலைப்படுற மாதிரி விஷயம் நடந்தா என்கிட்ட சொல்லிருங்கன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அதனால அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. எங்களுக்குள்ள சண்டைலாம் நீங்க நினைச்சுக்காதீங்க தயவு செஞ்சு. பார்த்து கட்டின குடும்பம் எங்க குடும்பம். இந்த கூட்டை எந்த விதத்திலையும் கலைக்கவோ அடுத்தவங்க கலைக்கணும்னு நினைச்சாலோ நான் அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன். ஓகேங்களா? ஸோ எங்க கூடு எங்க லாஸ்ட் வரை எங்க கூட்டுக்குள்ள அப்படியே தான் இருக்கும். அப்பப்ப இறதேட வெளியில போயிட்டு வந்தாலும் இந்த கூட்டுக்கு வந்துருவோம் நாங்க. அவ்வளவுதான். அதான் நீங்களும் விரும்புறீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். மத்தபடி நீங்க எதுவும் நினைக்காதீங்க. முத்து அது யதார்த்தமா சாதாரணமா தான் சொன்ன விஷயம். நீங்க நினைக்கிற மாதிரி தாங்க நானும் நினைக்கிறேன். மிஸ் பண்ணிட கூடாதுன்னு அப்படின்னு அண்ணா எந்த விதத்துல அக்காவை மிஸ் பண்ணிடாதீங்க. அக்காவோட அன்பு கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க எல்லாம் நிறைய டைம் சொல்லிருக்கீங்கல்ல, அதே மெத்தேடுல தான் முத்து சொன்னாரு. இவளோட அன்பு எனக்கு மட்டுமே கிடைக்கணும், நானும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற தாட்டுக்கு சொன்னாரு. மத்தபடி அவர் மனசுல ஒண்ணும் அதுக ரெண்டா அடிச்சுக்கிட்டு தெரியுங்க அண்ணன் தங்கச்சியெல்லாம். சரி ரைட், அடுத்த மேட்டருக்கு வந்துருவோம். நேத்து நம்ம லைவ் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு கொரியர் வந்துருச்சு பாத்தீங்களா? அது என்ன கொரியர், யார் அனுப்புனா, என்ன ஏது, நாங்க பேரை படிச்சுட்டோம். ஆனா உள்ள இன்னும் ஒண்ணுமே பிரிச்சு படிக்கல. பிரிக்கும் போது உங்களோட சேர்ந்து நம்மளும் பிரிக்கலாமே, என்ன ஏதுங்கிறத உங்களோட சேர்ந்து நாங்களும் பாத்துக்கிறோம். வாங்க, கொரியர் வந்திருக்கு. சத்தியமா இது கொரியர் வந்ததுதான், நாங்களா பார்சல் பண்ணி அனுப்பல. இதுல வந்து பேரை சொல்லிட்டாங்க, அதனால நம்ம பேரை சொல்றோம். ஆமா, பேரை சொல்லுது மிஸ்ஸஸ் சிந்து கோயம்புத்தூர். நம்ம நிறைய நீங்க எதுல பாத்துருப்பீங்க, கோவை சிந்து நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா? அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. 2 பார்சல் அனுப்பியிருக்காங்க. என்ன இருக்குதுன்னு பாத்துருவோம். கோவை சிந்து அவர்களுக்கு என்ன இருக்குங்கிறது தெரியறதுக்கு முன்னாடியே நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. இவங்க கிட்டத்தட்ட இந்த கோவை சிந்துங்கிறவங்க எவ்வளவோ நாள் ட்ரை பண்ணி அட்ரஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி, எதுக்காக கேளுங்க, அட்ரஸ் கொடுத்தா அடுத்த செகண்ட் தான் இது வந்துரும். அந்த ஒரு காரணத்துக்கு தான் அட்ரஸ். ஆனா எங்ககிட்ட என்ன சொல்லி கேட்டது, நம்ம அட்ரஸ் வாங்கினாங்க தெரியுமா? இவங்க மெசஞ்சர்ல என்கிட்ட அட்ரஸ் கேட்டது, நாங்க இங்க வந்திருக்கிறோம், கல்பட்டான்னு எங்க இருக்குது இடம், கல்பட்டா கிட்ட வந்திருக்கோம், நீங்க சொல்லுங்க. இங்க இருந்து சுல்தான் பத்தேரி 1 மணி நேரம்னு சொல்றாங்க. நாங்க ஒரு வாட்டி வந்து ஃபேமிலியோட பாத்துட்டு போயிடுறோம், உங்களுக்கு உங்க அட்ரஸ் கொடுங்கன்னு சொல்லவும் அட்ரஸ் கொடுத்தோம். அதுக்கப்புறம் தாழ்மையுடன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், நாங்க இங்க இல்ல, எங்களை எதிர்பார்த்து இருக்காதீங்க, உங்க அட்ரஸ் வேணுங்கிறதுக்காக தான் நாங்க கேட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனாலதான் அட்ரஸ் நாங்க கொடுக்கல. அட்ரஸ் கொடுக்காதனால நாங்க பெரிய பிஸ்தாக்கள்லாம் நீங்க நினைக்காதீங்க. நம்ம அட்ரஸ் கொடுத்தா நம்ம உறவுகளான உங்களுக்கு செலவு வந்துடும், சங்கடங்கள் வந்துரும். எங்களுக்கு ஒரு பார்சல் அனுப்புறதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்கிற அந்த நல்ல மனசுல ஆக்குனனால நாங்க அட்ரஸ் தரலாம். ஓகேங்களா? மனசுல ஆக்கணும்னு சொன்னா புரிஞ்சுக்கிட்டதுனால. அந்த கவரை பிரிச்சிருக்கலாம் ஃபர்ஸ்ட். நாங்க நமக்கு இந்த பிரிக்கிறதுக்கு நமக்கு டச் ஆப் இல்லைங்க, நம்ம எல்லாம் சேர்க்கறதுல மட்டும்தான். அன்னைக்கு நேத்து சொன்ன டைலாக் தான் அன்னைக்கு சொல்றேன். அதனால பிரிக்கிறது அவர் பிரிக்கட்டும். என்னன்னு உங்களுக்கு மேல எனக்கு பாக்குறதுல ஆர்வமா இருக்கு. பாப்போம் என்னவா இருந்தாலும் இப்ப தெரிஞ்சிட போகுது. என்ன ஒரு சொல்லு இருக்கு, கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்துரும். அந்த மாதிரி பார்சலை பிரிச்சா உள்ள இருக்கிறது தெரிய போகுது. என்னங்க கையில நான் பிரிக்க தொட நிக்கிறதே கிடையாது, ஒன்லி சேர்க்கறதுக்குதே தொட. பிரிக்கிறது வாழ்க்கையில யாரையும் நம்ம பிரிக்க வேண்டாமா? வந்த பார்சலை பிரிச்சுதானே ஆகணும். ரைட்டு. நம்ம லெட்டர் பிரிக்கிறதோட சரி, நம்ம லைஃப்ல லெட்டர் இருக்குதே, நம்மளா அடிமை. இருமா ஏதாச்சும் உடையிற பொருளா இருக்க போதுமா? ஏன்னா மெல்ல இல்லைங்க, 2 பக்கெட் கவர் பண்ணி வச்சிருக்காங்கன்னா ஏதோ முக்கியமான பொருளா இல்ல. மேலே எழுதி இருக்கே, உடையும் பொருள் கவனமாக இருக்கும்னு பொருள். சாயா கிளாஸா?
ஆத்தாடி என்ன உடம்பு யாருக்கு அங்கெங்கே பச்சை நரம்பு அடையாளம் சின்ன தழும்பு இப்ப பாடுமா புல்வெளியில பாவாடை சாய கிளாஸ் நம்ம போட்டோ போட்டு வந்திருக்கு சாய கிளாஸ். இன்னும் டெய்லி இதுலதான் சாய குடிக்கிறது. இன்னும் வீடியோல ஃபுல்லா அது ஏதாச்சும் பாடுங்க முதல் முதல் காதலா அப்படின்னு குடிச்சுக்கிட்டு தான் நாங்க பாத்துக்கங்க. இது ஒரு ஸ்டில்லு தெரியுதா தங்கம்? தெரியுதான்னு பாருடி, எனக்கு என் கண்ணுக்கு தெரியுதா? தெரியுது தங்கம், தெரியுது தங்கம். இது ஒரு ஸ்டில்லு. ஆஹா ஆஹா, நான் மேல என்ன பார்க்கும்போது இதை கிரீன் ஷாட் எடுத்தீங்கன்னு தெரியல. இந்த ஸ்டில் வந்து நம்ம லைவ்ல உட்காந்துருக்கும் போது என்ன பண்ணிட்டோம்னா, லைவ்ல உட்காந்துருக்கும் போது ஏதோ ஒரு பாட்டுக்கு மேல பார்த்தனா இல்ல சும்மா அப்படி யோசிச்சுட்டு மேல இருந்தனான்னு தெரியல. அந்த இதை அப்படியே கிரீன் ஷாட் எடுத்து நம்ம உறவுகள் அனுப்புனது. நிறைய டைம் எங்க முத்து ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு வாட்ஸ்அப்ல. அது ஒண்ணு இது கார் கிட்ட நான் நிக்கிறது, இது நிதின் கூட நான் நிக்கிறது. சூப்பர் 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 கோவை சிந்து, ரொம்ப 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 நன்றி. இன்னொன்னு இருக்குதுமா, இனி நாங்க ஃபுல்லா இதுலதான் டீ குடிக்கிறது பாத்துக்கங்க. ஆனா இவ்வளவு டீ ஒரே நேரத்துல தீந்துருமே. நான் சுடு தண்ணி குடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்னன்னு தெரியல, அதையும் பிரிச்சுருவோம். ரைட் ரைட். ரொம்ப 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 நன்றி சிந்து. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது அந்த ஈவெண்ட் மாதிரி நடத்துறது, இந்த மாதிரி ஈவெண்ட் தான் கோவை சிந்துவோட கணவர் பண்றாங்களாம். இந்த மாதிரி டிசைன், அதாவது இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் இந்த மாதிரி தான் பண்றாங்க அப்படின்னு. ஆமா, நம்ம உறவுகள் யாராவது இது ப்ரமோஷனுக்கு நினைச்சாங்க பையன் நல்லா இருக்கும். அதனாலதான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க சிந்து மட்டும் சொல்லுங்க, நீங்க தேவையில்லாம இதெல்லாம் சொல்லிடாதீங்க. என்ன உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பாக்குறாருன்னு நாங்க கேட்ட கேள்விக்கு இந்த பதில் சொன்னாங்க. பட் அதுக்காக ப்ரமோஷனுக்காக சொல்றோம்னு சொல்லாதீங்க. நம்ம உறவுகள் யாராவது கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா, உங்க வீட்டுல யாராவது இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் செய்யணும்னு விரும்புனீங்கன்னா அவங்கள்ட்ட கொடுங்க. கண்டிப்பா நீங்க மெசேஞ்சர்ல மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பாக நாங்க அவங்களுடைய அனுமதி கேட்டுட்டு அவங்க நம்பரை உங்களுக்கு நாங்க செய்யறோம். அது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவா கூட போடுறோம். ஓகேங்களா? ஆனா இது எந்த விதத்திலயும் முழுக்க முழுக்க ப்ரமோஷன் கிடையாது. அவங்க எங்களுக்கு செஞ்சு கொடுத்ததை அவங்கள்ட்ட நாங்க கேட்டப்ப அவங்க சொன்ன பதில நாங்க உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட கோவை சிந்து நமக்கு எத்தனை வருஷமா நம்ம வீடியோஸ் பாக்குறாங்க? 3 வருஷம் பக்கம் இருக்கும். இப்பதான் முத அட்ரஸ் கேட்டு, அது ரொம்ப கேட்டு நம்ம அட்ரஸ் கொடுத்து எவ்வளவு சீக்கிரட்டா நம்ம எனக்கு பிடிச்ச ட்ரெஸ், சாதாக்கு பிடிச்ச ஸ்டில்லும் மலேசியா போய் நானு நம்ம வெளியில போக போறோம் அப்படிங்கும்போது நான் சொன்னேன், தம்பிங்களா நம்ம 2 பேருக்கும் எங்க நடுக்க நில்லுங்க, நான் போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு. ஜீன்ஸ் போட்டு நான் எடுக்கணும்டா உங்களோட, நம்ம அம்மா பிள்ளை எப்படி இருக்கிறோம் பாத்துக்கோங்களான்னு. 1 வருஷம் ஆச்சு. அதாவது என் பக்கத்துல பசங்க நின்றுவாங்க, ஆனா அவங்க அம்மா பக்கத்துல ரொம்ப அதிகமா நின்னு போட்டோ எடுக்க மாட்டாங்க. அதனால நில்லுங்கடான்னு சொல்லி நான் எடுத்தேன் இந்த போட்டோ. 1 வருஷம் ஆச்சு. ஆனா இந்த போட்டோலாம் எப்படி கலெக்ஷன் பண்ணீங்கன்னு தெரியல. நன்றி சிந்து அவர்களே, நன்றி. இதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியல. நன்றி நன்றி நன்றி. காலண்டர்ல இது நம்ம இப்ப எதுக்கோல சாமி கும்பிடும் போது தற்செயலா ஒரு ஸ்டில் நாங்க எடுத்துக்கிட்டது. ஒவ்வொரு ஸ்டில் எடுத்துக்கிட்டது. ஒவ்வொரு ஸ்டில்லும் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் நிஜம். இது தியேட்டர்ல இவங்க 3 வரையும் உட்காருங்க அப்படின்னு சொல்லி, நான் தான் ஏதோ ஒரு படத்துக்கு போகும்போது முத்தை 2 பேர் பக்கத்துல உட்கார, நிதினே கொஞ்சம் அட்டெண்டன்ஸ்ல உட்காராம ஸ்டெடியா உட்காரான்னு சொன்னேன். அவன் அப்படி இருந்தும் கொஞ்சம் எக்கிக்கிட்டு உட்காந்தான். அந்த ஸ்டில்லு. தேங்க்யூ சிந்து. ஐயோ எனக்கு எப்படி பிளாஷ்பேக் திருப்பி வருது. இதுவும் மலேசியால ஏர்போர்ட்ல, பெங்களூர் ஏர்போர்ட்ல இருக்குது. பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு ஆமா, பெங்களூர் ஏர்போர்ட்ல நம்ம எல்லாமே செக்கிங் எல்லாம் முடிச்சிட்டு உள்ள போகும்போது நம்ம அங்கனக்குள்ள வச்சுட்டு அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டே போனோம். 1 வருஷத்துல எவ்வளவு டிஃபரெண்ட்ல இருக்கேன் நானு. முத்து முல்ல முகம் என்ன இங்க பாருங்க. இது நிசா மேம் கூட நம்ம இப்ப விழுப்புரத்துல எடுத்தது, அங்க போனப்ப எடுத்தது. தேங்க்யூ சிந்து. தேங்க்யூ. எங்க அத்தையோட ஊருக்கு போன இந்த டைம் ஊருக்கு போயிருந்தப்ப எடுத்திருந்தது. இங்க பாருங்க, எங்க அத்தை நல்ல எம்ஜிஆர் கலர், ஆனா எங்க அத்தையவே தோக்கடிக்கிற அளவுக்கு இதெல்லாம் உலக அதிசயந்தே. அப்படி கரெக்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானு.
சூப்பரா இருக்கு இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கண்டிப்பாக மாதிரி மத்தவங்களுக்கு எப்படியோ எங்களுக்கு பிடிச்சிருக்குது. எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்க அதாவது நம்ம உறவுகள் எல்லாரும் இந்த மாதிரி உங்களுக்கும் செய்யணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா கோவை சிந்து ஹஸ்பண்ட அவங்க நம்பரை கேக்குறோம் நாங்க. ஏன்னா ஓகே நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவா நாங்க சொல்றோம். நீங்க அதுக்கப்புறம் நம்ம கோயம்புத்தூர் சுத்து வட்டாரத்துல எங்க இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி இருக்காங்க. ஸ்ரீ அக்ஷயம் ஈவென்ட்ஸ் தான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறது. இதுல போட்டிருக்க ஸ்ரீ அக்ஷயம் ஈவென்ட்ஸ் தான் முத்துக்குமார் அப்படின்றவங்க தான் பண்றாங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி பண்ணணும் செய்யணும்னு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா அவங்க நம்பர் வேணா இதுல இருந்துச்சுன்னா நாங்க அதுல போட்டு விடுறோம். அவங்க அனுமதியோட ஓகேவா அந்த வீடியோ எடிட் பண்றதுக்கு முன்னாடி கேட்டுட்டு அனுமதியோட போட்டு விடுறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க கேட்டு பாருங்க. இது முழுக்க அவங்க ப்ரமோஷன் பண்ண சொல்லல. அவங்க அன்பை மட்டும் எங்களுக்கு கொடுத்தாங்க. எங்களால என்ன முடியும் உங்களுக்கு திருப்பி செய்யலாம் அப்படின்னு டக்குன்னு தோணுன ஒரு சிந்தனை தான் இந்த சிந்தனை. சோ சொல்லிட்டோம். விருப்பப்பட்டவங்க தேவைப்பட்டு இருந்தா நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி கொடுங்க. எப்படி சொல்றது, யாருக்கோ நிறைய பேர் எல்லாரும் எல்லா விதத்திலயும் பொழைக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம உறவுகளால 1-2 அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா மிக்க நன்றி தானே, சந்தோஷம் தானே. கண்டிப்பா என்னைக்குமே நம்ம உறவுகளா இருக்கட்டும், நாங்களா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், நல்லா இருந்தா கண்டிப்பா கண்ணு நல்லா இருந்தாங்கன்னா நம்ம போற இடத்துல வர இடத்துல பாத்துக்கலாம். கெட்டு போக கூடாது, கெட்டு போகணும்னு தான் நம்ம யாருமே நினைக்கவே கூடாது. சாந்தாவுடைய எப்பவுமே சொல்லிட்டு இருக்க பழக்கம் என்ன, ஒரு விரோதியை கூட அந்த மாதிரி ஒரு ஆஸ்பத்திரியில பார்த்தேன்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம ரொம்ப பேச மாட்டாங்க, நம்ம கூட ஐயோ என்னாச்சுன்னு தெரியல வச்சுட்டு ஏன் விடு, நம்ம கிட்ட தான் பேச மாட்டாங்க. பேசலன்னா சுத்தோட்டத்தை போய் விசாரிச்சுட்டு அவருக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா நம்ம கையில இருந்துச்சுன்னா நம்ம மறைமுகமா கூட கொடுத்துட்டு வந்துடலாம். யாரு கொடுத்தா என்னங்கிறது கூட நமக்கு தெரியக்கூடாது. நம்ம மனசாட்சிக்கு அவங்க நல்லா இருந்தா சரி. நல்லா இருந்தா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வச்சு பாத்துக்கலாங்க. கெட்டு போயிட்டாக்க நமக்கு அவங்க கெட்டு கஷ்டப்பட்டாக்க நமக்கு என்னங்க கிடைக்கும். நான் அப்படி சொல்லலாமா, இருந்தாலும் ஏன் நீ இப்படி மனசு, அது சாந்தாவுடைய அந்த இலகன மனசு. அது எப்பவுமே இப்ப மட்டும் இல்ல, நான் பார்த்த நாள்ல இருந்தே சாந்தாவுக்கு அந்த மனசு இருக்கத்தான் செய்யுது. ஓகேவா, சரி ரைட்டு. கூடுதலா எங்களுடைய புராணத்தை பாட நாங்க விரும்பல. இல்ல இது ஒரு நல்ல ஒரு செயல் தான். இப்ப நமக்கு ஒரு விதத்துல அவங்கள பிடிக்காம போயிருக்கலாம். அந்த பிடிச்சவங்களே சில நாளைக்கு முன்னாடி நமக்கு சில விஷயங்கள நல்லவங்களா தெரிஞ்சிருக்கலாம். அந்த நல்லதை நினைக்கும் போது அந்த பிடிக்காம போனது நமக்கு காணாம போயிடும். சோ அவங்க ஒரு கஷ்டத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சா, நம்ம மைண்டுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சா நம்மளால ஒரு சின்ன உதவி செய்ய முடியும். பண உதவிதான்னு இல்ல, ஒரு ஆள் உதவியோ, ஒரு 4 வார்த்தைகளோ, இல்ல ஒரு பண உதவியோ, இல்ல ஒரு சாப்பாட்டு விஷயமோ, இந்த மாதிரி ஏதாவது செய்ய முடியும் செஞ்சா கண்டிப்பா தயங்காம செஞ்சிருங்க. நம்ம தான் செய்யணும்னு இல்ல, நம்ம மூலம் யாரையாவது வச்சு செஞ்சிடலாம். ஓகேங்களா, நன்றி. ஏன்னா நமக்கு போய் பக்கத்துல நின்னுதான் பாக்கணும்னு கிடையாது. நமக்கு மனசு வராது, நம்ம சண்டை போட்டுட்டோம், பிரிஞ்சுட்டோம், அப்ப நம்ம செய்யக்கூடாது அந்த செயலை. நமக்கு ஈகோ தடிச்சுச்சுன்னா நம்மளை வச்சு வேறவங்களை வச்சு நம்ம செஞ்சிடலாம். இதை அந்த அவங்கள்ட்ட கொடுத்துருங்களேன், நான் கொடுத்தேன்னு சொல்ல வேண்டாம், நீங்களா கொடுக்குற மாதிரி கொடுத்துருங்க. நம்ம செஞ்சது நமக்கும் கடவுளுக்கும் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா, ஓகே நன்றி. இந்த இதை பார்த்திருப்பீங்க. இதை அனுப்புன அந்த கோவை சிந்து, அவங்க வீட்டுக்காரர் முத்துக்குமார், அவங்க எல்லாருக்கும் எங்க குடும்பத்துக்கே எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த கிஃப்ட்டை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா இருந்துச்சா என்ன ஏதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுறதா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா, இனி அடிக்கடி காலண்டர் பாப்பேன் சிந்து அவர்களே. இது வரைக்கும் நான் எந்திரிச்சு காலண்டர் பார்த்தது கிடையாது. இனி கண்டிப்பா பார்ப்பேன். ஒவ்வொரு ஸ்டில்லும் ஒவ்வொரு அனுபவத்தை எனக்கு திருப்பி தரும்னு சொல்லுவாங்கல்ல, அது நம்ம எல்லாரும் எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாமே அப்படித்தான். அந்த போட்டோஸ் நம்ம திருப்பி பார்க்கும்போது நம்ம மெமரிஸ் போயிட்டு தான் வரும். அதே தான் எனக்கு திருப்பி கொண்டு வந்திருக்கீங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து வந்த போட்டோஸ் அது. அதனால நன்றி 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 நன்றி, மிக்க நன்றி. ஓகேவா, சரி ஓகேங்க, பாருங்க, பத்திரமா இருங்க. பாய்.